ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். டிசைன் ஃபுல்லுமே போடுறோம். எப்போவுமே நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்குக்கு ஒரு போர்டில் நிறைய ஸ்டோன்ஸ் வந்து போட்டு ஒர்க் பண்ணுறப்ப ஒர்க் வந்து ஈஸியாக முடியும். ஸோ எப்போவுமே நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச், இது நார்மலான பவுட்ரு பஃப் ஸ்பாஞ்ச் தான். இதை நம்ம யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுக்குறோம். ஜஸ்ட்டு இப்படி நம்ம வந்து அந்த டிசைன் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலைங்க, அந்த டிசைன் ஃபுல்லுமே இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பஃப்பில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் போட்டு தேய்க்கிறப்ப ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து தலைகீழாக இருக்காது, எல்லாமே வந்து நேராக தான் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம போர்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் அந்த ப்ராப்ளம் நமக்கு நிறையா வராது. 1-2 ஸ்டோன்ஸ் இருந்தால் அது நம்ம கையிலையோ இல்லை சேஃப்டிக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம பாருங்கள். நான் தேய்க்கவே வந்து எங்கேயுமே ஸ்டோன்ஸ் வந்து அப்சைட் டவுனாகவே இல்லை. அதே மாதிரி எந்த ஹோல்ஸ்லையுமே வந்து பிளாங்காகவும் இல்லாமல்